இறைவனை நம்முள் பார்க்க வேண்டுமா, பிறரில் பார்க்க வேண்டுமா? ரொம்ப எளிதான கேள்வி. இறைவனை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டால் முதலில் நம்முள் பார்க்க வேண்டும். நாமே இறைவன் தான் அப்படிங்கிற தாற்பயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்புறமா பிறரில் இறைவனை காண முடியும், பிற எல்லா ஜீவன்களிலும் காண முடியும். அதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். இன்றைய காலகட்டத்தில் கடவுளை பிறரின் வடிவாகவே பார்த்து பார்த்து அப்படியே பழகிவிட்டதன் காரணமாகவோ என்னவோ நம்மால் நம்மை இறைவன் என்பதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. நாமே இறைவன் தான். சொல்லப்போனா உண்மையை உணர்ந்தவர்களுக்கு, தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், அவ்வளவுதான். நம்ம இயல்பான வாழ்க்கை ஏன் இப்படி ஆனோம் அப்படின்னு தெரியல. நம்ம எதற்காக இப்ப ஆன்மீகம் அப்படிங்கிறது எந்த திசையை நோக்கி போகுது அப்படிங்கிறதும் தெரியல. பிறர் வடிவில் நீங்கள் இறைவனை காண்கின்றீர்கள் என்றால் உங்களில் எதிரில் இருக்கக்கூடிய அனைவரும் இறைவனை, எல்லா ஜீவராசிகளும் இறைவனை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஏக்கம், எப்படியாச்சும் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க முடியாதா? யாராச்சும் ஆசீர்வாதம் பண்ணி என் நிலைமை மாறிவிடாதா? என் கஷ்டத்தை யாராவது நான் சொல்லாமல் அவர்கள் சொல்லிவிட மாட்டார்களா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? உங்க எதிர்காலத்தை ஒருத்தர் சொல்றாரு அப்படிங்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? இல்ல உன் கஷ்டத்தை நீ இவ்வளவெல்லாம் கஷ்டப்படுற அப்படிங்கிறத சொன்னதுமே உங்க வாழ்க்கையில கஷ்டம் மாறிட போதா? இல்ல அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு பண்ண போறாங்களா? எந்த அதிசயமாக இருந்தாலும் இறைவன் பார்த்து நடத்தி வைத்தால் மட்டுமே உண்டானது. உனக்கு விதிக்கப்பட்டது உனக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டும். இந்த வாழ்க்கையோட ரகசியம் அப்படிங்கிறது உன்னுள் இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து, நீயே இறைவன் என்பதை உணர்ந்து இறைவனை சரணடைதல் அப்படிங்கிறதே நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு. அதை விட்டுட்டு பார்க்குறவங்க எல்லாருமே இறைவன் அப்படிங்கிறத மறந்துட்டு யாராவது ஒருத்தரை மட்டும் குறிப்பிட்டு இறைவனாக நினைத்து கொண்டு அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்பது, அவர்கள் செய்கைகளை எல்லாம் நம்புவது அப்படிங்கிறதெல்லாம் விசித்திரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நான் குறையெல்லாம் கூறவில்லை. உண்மையாக ஆன்மீக தத்துவத்தின்படி நாமே இறைவன் தான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் சிவம் இருக்கிறார், உங்களுக்குள் பெருமாள் இருக்கின்றார், உங்களுக்குள் நீங்கள் வணங்குகின்ற அம்மன் இருக்கின்றார். எல்லாமே இறைவன் என்பவர் ஒருவர் தான். இருந்தாலும் நம்ம பல வடிவங்களை வழிபடுறதுனால நான் சொல்றேன், நீங்க என்ன கடவுளை வழிபடுறீங்களோ அவர் உங்களுக்குள்ள அந்த ஜீவனாக இருக்கின்றார். அதை உணர்ந்தால் நீங்களே இறைவன் தான். அதுக்கு தான் நல்ல குருமார்களிடம் உபதேசம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் காட்டுகின்ற பாதையில் செல்லும் பொழுது நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நம்மளோட எதிர்காலத்தை கணித்து கூறுவதன் மூலமாக மட்டும், அல்லது கூறுவதனை நாம் கேட்பதால் மட்டும் எதுவும் மாறிவிட போகிறதான எதுவும் மாறப்போறது இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில ஆன்மீகம் சார்ந்து நிறைய தாற்பயங்களை உணர்ந்து கொள்ள வேண்டியதற்கு, இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம், இந்த மனிதனின் தோற்றம், மிருகங்களின் தோற்றம், தாவரங்களின் தோற்றம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதெல்லாம் நம்ம எப்போ உணர்ந்துக்க போறோம்? இப்படி போய் மாயையில சிக்கிக்கிட்டு பிறர் சொல்வதை கேட்டு அவர் முன்னால் கூணி குறுகி என் கஷ்டத்தை சொல்கிறேன்னு சொன்னதுமே அது மாறிட போதா அப்படின்னா, இறைவனால் எழுதப்பட்டது உங்களுக்கு என்னவோ அது நடந்தே தீரும். அப்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டியது, ஞானம் பெற்ற ஆசிரியரிடம் செல்லுங்கள், ஞானம் அடைந்த ஆசிரியரை தேடி செல்லுங்கள், அந்த குருவை தேடி செல்லுங்கள். அதுதான் உங்க வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே கை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம்.